ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 100 பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் லாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆச்சு. பட் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி ஐடி மட்டும் நல்லா அடிச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 42 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், சென்செக்ஸ் 75 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் 301 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி வந்து 420 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி தான் போட்டு பொழந்திருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 355 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது மார்க்கெட் டேட்டா. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வந்து வாங்கியிருக்காங்க 1613 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் பையஸாக இருந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மே மந்தில் இது அவங்களோட தேர்ட் பை நினைக்கிறேன். ஒரு மாதத்தில் 4 வாட்டியோ 3 நாளோ தான் அவங்க பை பண்ணியிருக்காங்க டோட்டலாட்டி எஃப்ஐஎஸ். டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2114 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட். டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் அவங்களோட ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் $1.1 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 9300 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோல்சேல் வால்யூம் பார்த்தீங்கன்னா அந்த இவி மார்க்கெட்டில் அவங்களோட ஹோல்சேல் வால்யூம் 73844 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 74.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரீட்டைல் சேல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அடிப்படையில் இவி மார்க்கெட் அந்த இவி மார்க்கெட் சேல்ஸில் மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கு 73.1% வச்சுருக்காங்க. ஸோ மோராரட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த இவி செக்டாரில் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட இவி மாடல்ஸில் 5 மாடல்ஸ் கைவசம் வச்சுருக்காங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது டியாகோ, டியாகர், பஞ்ச், நெக்ஸான், எக்ஸ்பிரஸ் டி இது அவங்க கைவசம் இருக்குது. ஸோ அவங்க புதுசாட்டு ஒரு ஐடென்டிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா இவி அப்படிங்கிற ஒரு நியூ இவி ஐடென்டிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாட்டு அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது கர்வு, ஹேரியர், சைரா, ஆவனியா இதெல்லாமே அடுத்தடுத்த மாடல் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் இந்த வருஷத்தில் ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் கர்வை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தல ஹேரியர் இவி வந்து இந்த வருஷம் மேபி அதுக்கு அடுத்த வருஷம் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேலண்டர் இயர் 25ல் சயராவும் அவனியா இவியும் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னா பர்சஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 4.1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து இந்த வருஷத்தில் சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அடுத்த வருஷமே அவங்க வந்து 5 மில்லியன் மார்க்கை கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெவன்யூ ஹையஸ்ட் ஒரு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஆனுவல் ரெவன்யூ 52,353 கோடி பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் அவங்களோட சிஎன்ஜி வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ப்ளஸ் வந்து இவி அது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து 55% வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே இவி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸோட சிஎன்ஜி போர்ட்ஃபோலியோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி அவங்களோட டோட்டல் பிவி சேல்ஸில் 16% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 24ல் நிதியாண்டு 24ல் மோர் தென் 91,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 2.2 டைம்ஸ் வந்து அதிகமாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இவி பார்த்தீங்கன்னா 30% கான்ட்ரிபியூட் பண்ணுது அவங்களோட டோட்டல் பிவி சேல்ஸில், பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில். அதே இது பெட்ரோல் ஐசி வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டாமினேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்லி 58% ஷேர் வச்சிருக்காங்க. அதே டீசல் 13% ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கு அவங்களோட போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். பர்சஞ்சர் வெஹிக்கிள் தனியாட்டம், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாட்டம். இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க. அது ஒரு தனி பிஸ்னஸ் ஆட்டம். நெக்ஸ்ட் பர்சஞ்சர் வெஹிக்கிள் இவி ஜேஎல்ஆர் அது ஒரு தனி பிஸ்னஸ் ஆட்டு கொண்டு வராங்க. ஸோ இது ஓவரால் ஆட்டு டாடா மோட்டர்ஸை கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்களோட இந்த எலக்ட்ரிக் கார் மூலமாட்டே 9300 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்தில். ஸோ மேலும் அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 4.1 மில்லியன் கார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 5 மில்லியன் கார் சேல்ஸ் பண்ணணுன்ட்டு அடுத்த ஃபியூ இயர்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 923 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம 1-2 கீழே விழ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸில். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. மேபி ஷேர் ப்ரைஸ் வந்து 17% அப்சைடு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி 1800 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1800 ஒரு ஷேர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1532 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். 1430, 1440 அந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ 1532 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி க்ளோசிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து
அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பை கால் கொடுத்துருக்காங்க. 17% மேலே போகும். 1800 ஒரு ஷேருக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸும் சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட். இவங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இம்யூனோ சர்ப்ரசன் மெடிக்கேஷனுக்குள்ள ஒரு 1176 பாட்டில்ஸை வந்து ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்களோட யூஎஸ் பேஸ் யூனிட் சன்ஃபார்மா வந்து 3569 பாட்டில்ஸை வந்து ரீகால் பண்ணுறாங்க. இது வந்து ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுற மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து கண்ணுக்கு குளுக்கோமா ப்ளஸ் வந்து அதர் ஐ டிசீஸுக்கு யூஸ் பண்ணுற மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸும் சன்ஃபார்மாவும் ரீகால் பண்ணுறாங்க. இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் 1% மேலே அடிச்சிருந்தாங்க. 5782 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தர் கமெண்ட்டில் சன்ஃபார்மா வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சன்ஃபார்மோட வேல்யூஷனும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி தான் சீப்பாக இருக்குது. சன்ஃபார்மோட வேல்யூஷன் 36 இருக்குது, பிஇ வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 36 இருக்குது. அதே வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் 17 தான் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்க்க ஹையாக இருக்குது, பட் வேல்யூஷன் படி டாக்டர் ரெட்டிஸ் தான் வந்து சீப்பாக இருக்குது. அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாவும் சீப்பாக இருக்குது, சிப்லாவும் சீப்பாக இருக்குது. ஸோ சன்ஃபார்மாவை கம்பேர் பண்ணும்போது ஃபார்மா செக்டரில் அந்த 3 ஸ்டாக்குமே சீப்பாக இருக்குது. நாட்கோ ஃபார்மா 1000 ரூபா இருக்குது. இன்றைக்கி ஒரு 2% கிட்ட அடிச்சிட்டாங்க. ஸோ சன்ஃபார்மா வாங்க ஆசைப்பட்டவங்க நாட்கோ ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் என்ன இப்போ கேட்டால் நாட்கோ ஃபார்மா வாங்கலாம். அதான் இப்போதைக்கு சீப்பாக இருக்குது. இது வந்து ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி ஹோலி ஓன் சப்சிடரி உடுப்பி கொச்சின் யார்டு வந்து ஒரு நோட்டபிள் ஆர்டர் வந்து அதானி ஹார்பர் சர்வீஸ் லிமிடெட் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஓஷன் ஸ்பார்க் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அசிமிட்டிங் ஸ்டெரன் டிரைவ் வந்து 710 பொல்லாட் பியூல் பவர் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆர்டர் ரேஞ்ச் நோட்டபிள் ஆர்டர்னாலே 100 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி குரூப் வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு கொச்சின் ஷிப்யார்டுக்கு. இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து நான் அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வாங்க சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஏறி இருந்து. ஸோ அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் மேபி. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருந்து அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் மேலே போச்சு. இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிட்டே வருது கொச்சின் ஷிப்யார்டு. இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனரா பேங்க் வந்து நியர்லி 14.50% ஆஃப் த ஸ்டேக் வந்து இதில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து 14.50% ஆஃப் த ஸ்டேக்கை ஐபிஓவில் டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கனரா பேங்கோட சப்சிடரி ஐபிஓ வர போகிறாங்க. அதில் வந்து இவங்க கனரா பேங்க் வந்து ஹோல்ட் பண்ணுறதுல 14.50% ஆஃப் த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டெல்லாம் அப்ரூவல் கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க 51% ஃபிசிக்கல் இயர் 2024 படி பார்த்தீங்கன்னா அவங்க 51% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த இன்சூரன்ஸ் சப்சிடரியில். இவங்க கனரா பேங்க் அவங்களோட இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அவங்களோட சப்சிடரி இன்சூரன்ஸ் கம்பெனி 113 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் வந்து 13% ஈக்விட்டி ஷேரை வந்து செல் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. கனரா ரொபோக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வச்சிருக்கிறது. இது வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்சிடரி. இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் 13% ஸ்டேக் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஐபிஓ கொண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 13% டைல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இன்சூரன்ஸ் சப்சிடரி, இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சப்சிடரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் 118 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கனரா பேங்க். இன்னைக்கு மட்டுமே 2% மேலே போயிருந்து. இது கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் கனரா பேங்க்ல வந்து இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 4% வரை மேலே போயிட்டு தான் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்டு வந்து நிதியாண்டு 25 8500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. டயர் 1 டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க கனரா பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட்டு. இந்த ஃபினான்ஷியல் 24 எங்களோட க்ரோத் நல்லாவே இருக்குது. ஆஃப்டர் த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதானி குரூப் வந்து ரொம்பவே மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் இவங்களோட ஸ்டாக் வந்து நல்லாவே கிராஷ் ஆச்சு. பட் அதுலேருந்து இவங்க நல்லா மீண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் 24 அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப்போட ப்ராஃபிட் மட்டுமே நியர்லி 30,000 கோடியை தாண்டி இருக்கு. 30,768 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்டார் ஸ்டாக்ஸில் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து இவங்க ஜெஃப்ரீஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸுக்கு வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அதானி என்டர்பிரைசஸ் 3800 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் 1640 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று
அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸுக்கு வந்து 1365 ரூபா அந்த ரேஞ்சில் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது அதானி குரூப்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட் ஷேர் ப்ரைஸ் 167 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஷேர் ப்ரைஸ் வந்து 19% அப்சைடு போகும் அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சில கீ ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் தான், பட் வந்து எஸ்டிமேட்டை விட பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். குவார்டர் ஆன் குவார்டர் முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் ஃபுல் இயர் பேசிஸ்லையும் அவங்களோட ரிசல்ட்ஸ் பேடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க ரீசனில் சேல்ஸ் வால்யூம் இந்தியாவில் பெட்டராக இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனையே அந்த வெளிநாட்டு ஓவர்சீஸ் பிஸ்னஸ் தான். டாடா ஸ்டீலோட யூகே பிளான்ட்டும் நெதர்லாண்ட் பிளான்ட்டும் அங்கே வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னன்ஸுக்கு மாறுறாங்க. பிளாஸ்ட் ஃபர்னன்ஸை க்ளோஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னன்ஸுக்கு மாறுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் பெரிய மார்ஜின்லாம் அடி வாங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு மாறிடுச்சுன்னா அது டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் கடனையும் குறைச்சி மேபி ப்ராஃபிட்டபிள் பாதைக்கு மாறிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம டாடா ஸ்டீலில் பார்க்கும்போது ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ அவங்க எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் மூலமாக மாறுறதுக்கு வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மார்ஜின் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது டாடா ஸ்டீல் யூரோ பிஸ்னஸை பார்க்கும்போது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அவங்களோட ஓவர் பிஸ்னஸில் தான் பிரச்சனையே இருக்குது. ஓவர்சீஸ் பிஸ்னஸில் தான் பிரச்சனையே இருக்குது டாடா ஸ்டீலில். ஸோ 167 ரூபா ஷேர் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 175 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் இறங்கி இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு யாரும் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம், ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ 19% அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு 200 வந்து விரைவில் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாடா ஸ்டீலு. ஸோ லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூ தான். ஒரு 1.5 வருஷம் வந்து இப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டாடா ஸ்டீலில். ஸோ லாங் டேர்முக்கு நல்ல ஒருத்துள்ள ஸ்டாக் தான் டாடா ஸ்டீல். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவில் வந்து அப்டேட். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இவங்க வந்து அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆமில் வந்து 300 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து க்ரோத்து ஃபண்டிங் ரிக்யூர்மெண்ட்டுக்காண்டி தான் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆமில் வந்து 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.